காவல்துறை பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி கேட்கறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா இப்போ அமைச்சர்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, முதல்வரே சொல்றாரு நாங்க கொடுக்க மாட்டோம், தமிழகத்துல சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? இன்னும் முதலமைச்சர் வந்து அவங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதியுடைய 2016 தேர்தல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அரசியல் சூழல் 2016க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் மாறி இருக்கு. முக்கியமா தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் என்னன்னா, கிட்டத்தட்ட பொதுவா அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து சுமார் 70-75% வந்து ஓட் பேங்க் வந்து எப்பயுமே வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. குறிப்பா அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து 41% வந்து 2016 வந்து ஹோல்ட் பண்ணாங்க, மக்களுடைய செல்வாக்கு எடுத்தாங்க. ஸோ ரெண்டு தலைவர்களும் கிட்டத்தட்ட 70-75% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேர்த்தோடைய மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளுமைகளும் தலைமைகளும், குறிப்பா திமுகவும் சரி அதிமுகவும் இல்லாத நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோடைய இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு உறுதியா சொல்றோம். இப்ப நீங்க திமுகவை தனியா கொண்டு வரீங்க கூட்டணி இல்லாம, நான் சொல்றது திமுக தனியாக எந்த விதமான கூட்டணி இல்லாம, அதிமுக தனியா கூட்டணி இல்லாம, அது மாதிரி தாவேகா கூட்டணி இல்லாம பார்த்தோம்னா இன்றைக்கு உண்மையாக சொல்றோம், மக்களுடைய சப்போர்ட் தாவேகாக்கு சுமார் 27% மேல அதிகமா இருந்திருக்கு. அதாவது நான் தனித்தனியா சொல்லும் பொழுது. சோ இந்த கால்குலேஷன்லாம் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல குறிப்பா அதுல வந்து இதுல என்ன உண்மைன்னு சொல்றேன்னா, 2024ல நான் சொல்ற உண்மையை நீங்க வந்து கால்குலேஷன் பார்த்தா பண்ணி தெரியும். அதிமுக வந்து கூட்டணி இல்லாம நின்னாங்க. கூட்டணி இல்லாம நிக்காத போது 20% மேல அவங்களால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ கூட்டணி இல்லைன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மா இல்லாத நேரத்துல 40% 20% ஆயிருச்சு. இதுதான் வந்து நிதர்சன உண்மை. அதே மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ விசிகா இல்ல கம்யூனிஸ்ட் காரங்க இல்ல முஸ்லீம் லீக் கட்சிகள் இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான ஓட் பேங்க் என்னன்னா 22% மேல கிடையாது. ஏன்னா தாவேகா இன்னைக்கு குறைந்தபட்சம் 27% கிராஸ் பண்ணிருக்கும் தனியாக. சோ இதோடைய உண்மைகள் முதலமைச்சருக்கு தெரியும், அவங்களுக்கு டேட்டா தெரியும், அவங்களுடைய நிறுவனங்களும் ஒரு டேட்டா கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு ஏன் இல்லைன்னு சொன்னா, இப்ப வந்து அவங்களுடைய அடிக்கிறக்கூடிய கொள்ளைகள் ஊழல்கள், கட்சியில வந்து ஊழல்கள் ஒரு அமைச்சரவையில வந்து காங்கிரஸ்காரங்களோ காங்கிரஸோட அமைச்சர்களோ இல்ல விசிகாவோட அமைச்சர்களோ கம்யூனிஸ்ட் அமைச்சர்களோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய செய்யக்கூடிய ஊழல் அமைச்சரவையில வந்து வேற கட்சியில வந்து இருந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஊழல்களை கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதனால வந்து அவர் வந்து ஆட்சியில பங்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறார். 2004ல கலைஞர் அவர்கள் வெறும் 15 MP வச்சுக்கிட்டு 8 மினிஸ்டர் வந்து தேசிய கட்சிகளை பேரம் பேசி வாங்கும் பொழுது இன்னைக்கு மொத்தமே திமுக 22% வச்சுக்கிட்டு எங்களுக்கு 40% வந்து 45% வந்து இந்த கூட்டணினால உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய விசிகேக்கோ இல்ல அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஒரு அமைச்சரவையில வந்து பங்கெடுத்து கொடுக்க முடியாதது ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது, சமூக நீதி கிடையாது. இதுதான் நாங்க பண்ணையாத்தனம்னு சொல்றோம். எங்களால வந்து 234 தொகுதியிலும் தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெறோம். எங்க தலைவர் சொல்ற மாதிரி முடிந்தால் தைரியம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2016 அம்மா சொன்ன மாதிரி நாங்க தனியா 234 தொகுதியிலும் உதயசூரியனை நின்று நாங்க ஜெயிச்சுக்காமன்னு தைரியம் இருந்தா ஒரு மேடையில சொல்லுங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவு பலம் இழந்து விட்டது. 22% மேல ஓட் பேங்க் கிடையாது. அதனாலதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் 50 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும் கேட்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திமுகவுடைய வலு சுத்தமா இல்ல. இன்னைக்கு ராஜகண்ணப்பில இருந்து எல்லாரும் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட்ல உள்ள தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். இது குறித்து செல்வ பெருந்தகை அவர்களிடமும் கேட்ட போது வந்து இது வந்து திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியில பிளவு ஏற்பட வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்கு வந்து சேர்த்து சொல்லியிருக்காரு. அதாவது காங்கிரஸ்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருப்பாங்க. செல்வ பெருந்தகை ஒன்னு சொல்றாரு, மாணி தாக்கூர் சார் ஒன்னு சொல்றாரு, அங்க இருக்க கிரீஷ் சார் ஒன்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கோம், ரொம்ப வருத்தத்திலையும் we are very very in sadன்னு சொல்றாரு. நாங்க அதாவது ரொம்ப சோதனையில இருக்கோங்கிறாங்க. ஒரு கூட்டணி கிடைச்சுன்னா we are in sadனா என்னன்னா முதலமைச்சர் புரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சோகமாகவும் வலியோடு இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணிங்கிறது டெல்லியில உட்கார்ந்துகிட்டு ராகுல் காந்தி ஐயா மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்சார்ஜ் வந்து சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஃபிட் ஆகல,
ஃபிட் ஆகல. எந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு மக்கள்கிட்ட வலுவிழந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு. சார், தாவேக தலைவர் விஜயும் ராகுல் காந்தியும் தமிழகத்துல ஒன்றோடு பிரச்சாரம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான சூழல் அமையும் நினைக்கிறீங்களா? ஐப்பத்திக்கெல்லாம் நீங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு பண்ண முடியாது. முதல்ல கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுத்து அறிவாலயம் கேட்டுக்கு வெளியே நிக்க வைக்கிறாங்க. அவங்கள அறிவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சரிசமமா உட்காந்து பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. சேலம் காவல்துறை முழு ஒத்துழைப்பு தராங்களா? சேலம் காவல்துறை முழு ஒத்துழைப்பு தராங்களா உங்களுக்கு? கண்டிப்பா முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா தந்துட்டு இருக்காங்க. எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் சொல்லியிருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்கிறார், பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. சார், இப்ப குறிப்பா கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையுடைய பொறுப்பு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆளும் கட்சி நாளை ஆள போற கட்சிக்கு முழுமையாக பாதுகாப்பதிலே தடை இருக்காது என்று நான் கருதுகிறேன். சார், இப்ப குறிப்பா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறத விட திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணி அவங்களுக்கு அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு இல்ல அப்படின்றதுலதான் தாவேகா அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் அழைக்கிறீங்களா சார்? தாவேகா அழைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் சொன்னேன். ஒரு திமுக இந்தியா கூட்டணி வலுவா இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 40 தொகுதியை ஷேர் பண்ணாங்கல்ல 2024 எப்படி ஷேர் பண்ணாங்க? 22 தொகுதி திமுக தான் நின்னாங்க. 28 தொகுதி 30 தொகுதி நிக்கலையே. 22 தொகுதி நின்னாங்க. 10 தொகுதியை காங்கிரஸ் பிரிச்சு கொடுத்தாங்க. மித்தவங்க 2 தொகுதி பிரிச்சு கொடுத்தாங்க. அதுபடி எம்எல்ஏ கால்குலேஷன் பண்ணுங்களேன். அப்படின்னா திமுக எவ்வளவு நிக்கிறது தகுதி இருக்கு? ஒரு எம்பி தேர்தலில் திமுக நிற்கக்கூடிய தகுதி என்னன்னா 132 தொகுதி தான். 132 தொகுதி தான். காங்கிரஸ் 10 தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த காங்கிரஸ் 10 தொகுதியில 6 தொகுதி 60 தொகுதி நிக்கிறது ஜெயிக்க கிடையாது. எம்பி தொகுதியில 6, ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6ன்னா 60 தொகுதி நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பலமா இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி 200 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் 25ஓட சுருக்குறாங்க? இதுதான் பண்ணையாரத்தனம். உங்களுக்கு 22% மேல இருக்கு, 40% தனியா இருக்கு. முதலமைச்சர் பயங்கரமா ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு, அவருடைய முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா கூட்டணி இல்லாம 40% இருக்கு. தனியா நின்றுட்டு சேலஞ்ச் பண்ணி ஜெயலலிதா அம்மா மாதிரி காமிங்க. 2024 மேடையில பேசுங்க. கூட்டணி தேவையில்லைன்னு பேசுங்க. கூட்டணியே வேணும். அவங்களுடைய ஓட் பேங்க் எடுத்துட்டு நீங்க 188 தொகுதி நிப்பீங்க. அந்த 188 தொகுதியில காங்கிரஸ் உழைக்கணும், விசிகே உழைக்கணும், கம்யூனிஸ்ட் எல்லாம் உழைக்கணும். ஆனா நீங்க மிக பெரும்பான்மை கட்சி பெற்ற பிறகு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, மாவட்ட செயலருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. எல்லா கான்ட்ராக்டர் எல்லா கமிஷனும் இந்த குடும்பமே எடுத்துக்கணும். அதுக்கான அடிமை அமைச்சர்கள் உருவாக்கணும். அவ்வளவுதான் திமுக. சோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் குரல் கொடுக்கறாங்க. இதுல எங்களுக்கு ஒண்ணு இல்ல. இது நடப்பு அரசியல் நாங்க விளக்குறோம். நாங்க ரொம்ப தெளிவா 234 தொகுதிக்கான பயணத்தை நாங்க மேற்கொண்டுட்டோம். எங்களோட தலைவர் அரசியல் பிரச்சாரத்தை உருவாக்க கிளம்பிட்டாரு. நாங்க ரொம்ப உறுதியா ரொம்ப தெளிவா இருந்துகிட்டு இருக்கோம். அதனால திமுக தான் நீங்க அடுத்த கொஸ்டின் நீங்க மாண்பு முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு 40% ஓட் பேங்க் இல்லங்கிறாங்க, ஏன் உங்களால தனித்து நிக்க முடியும்? நீங்க பத்திரிகையாளர் அவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. சார், தொடர்ந்து காங்கிரஸுக்கும் விசிக்கும் நீங்க அநீதி சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா அநீதி இழைக்கப்படுது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க இன்னும் உங்களை தேடியோ இல்ல உங்க கூட்டணிக்கோ வர மாதிரியான எந்த அதாவது பொலிட்டிக்கல்ல இப்ப என்ன இஷ்யூ நடந்திருக்கிறத நீ கொஸ்டின் கேக்குறீங்க, நாங்க அதை அப்டேட் பண்றோம். இப்ப எங்க கட்சியோட நிலைப்பாடு தலைவர் லாஸ்ட் டைம் பொதுக்குழுலே சொல்லிட்டாரா 234 தொகுதிக்கு நாங்க செல்ல போறோம்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு சேலத்தில் நிக்கிறதே அரசியலுடைய பிரச்சாரத்துக்கு அவர் வராரு. நாங்க தெளிவா இருக்கும். நீங்க எப்பயுமே சொல்லுவீங்களே திமுக கூட்டணி வலுவா இருக்கு. அந்த வலுங்கிறது வலு விளந்து எப்பயுமே சொல்லுங்களே, ஒரு பெரிய புயல் வருது வலு விளந்துச்சு சொல்லுவாங்களே, அந்த வலு விளந்ததுதான் திமுக. அதனால எல்லா புயலுங்களும் முடிஞ்சிருச்சு. ஒரே புயல் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். அதனால முடிஞ்சிருச்சு. திமுகவுடைய கூட்டணியும் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in.